ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாலை நேரம் வந்ததும் சென்னை மாநகரமே மின் விளக்குகளால் ஜொலிக்கத் தொடங்கியது. விஸ்வா தனது சொகுசு காரில் மீராவையும் ரம்யாவையும் அழைத்து கொண்டு ஒரு பிரம்மாண்டமான மால் முன் வந்து நிறுத்தினான். காரிலிருந்து இறங்கியதுமே ரம்யா தனது முகத்தை சுருக்கிக் கொண்டு மீராவை பார்த்தாள். மீரா, நான் தான் வரலன்னு சொன்னேன்ல, என்ன இதுக்கடி வம்பா கூட்டிகிட்டு வந்தா? விஸ்வா சார் ஒன்று தானே ஷாப்பிங் கூப்பிட்டாரு, நீ மட்டும் போக வேண்டியதானே? இந்நேரம் வீட்டில் இருந்திருந்தா ஜாலியாக ஏதாவது சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருப்பேன் என்று ரம்யா கூற மீரா ரம்யாவின் கையை ஆசையாக பிடித்து கொண்டாள். என்ன ரம்யா, நீ இல்லாமல் எனக்கு போர் அடிக்கும்ல? ஐயோ, ஓவராக நடிக்காதடி, ஏதோ விஷயம் இருக்கு, என்னன்னு சொல்லு. ஏய், மெதுவாக பேசு, விஸ்வா சார் கதில் கேட்டுற போகுது. மீரா, அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, எதுவும் கேட்காது, என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? அது ரம்யா, ஒரு முக்கியமான விஷயம். ஆதி சாருக்கு பர்த்டே வருதில்ல, அவருக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கணும். என்ன வாங்கலான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ கூட இருந்தா எனக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும்ல, அதுக்காக தான். அதானே பார்த்தேன், என்னடா வீட்டில் சும்மா உட்காந்துருந்தவளை வம்பா கூட்டிகிட்டு வந்திருக்கியன்னா இதுக்காக தானா? ரம்யா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடி, எனக்கு என்ன வாங்குறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை, அதான் நீ கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் என்று இருவரும் முணுமுணுத்தபடி மாலுக்குள் நுழைந்தனர். விஸ்வா சேலைகள் இருக்கும் பகுதிக்கு செல்ல தயாரானான். மீரா மெல்ல ரம்யாவின் காதில் கிசுகிசுத்தாள். ரம்யா, நம்ம கிஃப்ட் எடுக்க வந்த மேட்ரு விஸ்வா சாருக்கு தெரியவே கூடாது. சரிடி, நான் பார்த்துக்கிறேன். விஸ்வா சார் என்று ரம்யா கூப்பிட விஸ்வா திரும்பி பார்த்தான். என்ன? ஒன்றும் இல்லை, நீங்கள் சரி செக்ஷனுக்கு போயிட்டு இருங்க, நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறோம். என்னாச்சு, எதுக்கு? அது ஒன்றும் இல்லை சார், லேடிஸ் செக்ஷன் பக்கம் எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம் பர்ச்சேஸ் பண்ணணும், அதெல்லாம் பொண்ணுங்க விஷயம், உங்ககிட்ட எப்படி சொல்கிறது என்று ரம்யா கைகளை பிசைந்து கொண்டு நடித்து கொண்டிருக்க விஸ்வா, சரி போயிட்டு வாங்க, ஆனால் ரொம்ப லேட் பண்ண வேணாம், நம்ம சாரி செலக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் என்று கூறிவிட்டு விஸ்வா நகர்ந்ததும் மீரா ரம்யாவை இழுத்து கொண்டு விறுவிறுவென்று கிஃப்ட் ஷாப் நோக்கி ஓடினாள். அந்த கிஃப்ட் ஷாப்பில் நுழைந்ததும் மீரா ஒவ்வொரு பொருளையும் பார்த்துவிட்டு தன் முகத்தை சுருக்கினாள். ரம்யாவிற்கு பொறுமை இழந்தது. ஏண்டி, கிஃப்ட் வாங்க வந்தியா இல்லை இந்த கடையை சுற்றி பார்க்க வந்தியா? எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டே இருக்க, சீக்கிரம் ஏதாச்சும் வாங்க. ரம்யா, என்ன வாங்குறதுனே தெரியல, ஏதாச்சும் ஐடியா கூட. இது வேறையா? சரி, ஒரு பெல்ட் வாங்கி கொடு. ஓ ஞாபகமா, ஆதி சார் அதை இடுப்பில் கட்டிகிட்டே சுற்றுவார். ஈச்சி, அதெல்லாம் ஒன்று வேணாம், வேற ஏதாச்சும் சொல்ல என்று மீரா கூற ரம்யா கண்ணை உருட்டியபடி, அப்போது ஒரு நல்ல பிராண்டட் வாட்ச் வாங்கி கொடு. ஆதி சார் அதை கையில் கட்டினாலே அவ்வளோ ஸ்டைலிஷாக கெத்தாக இருக்கிற மாதிரி. இல்லடி, வாட்ச் வாங்கி கொடுத்தா நேரம் சரியில்லைன்னு அர்த்தமா? அவர் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப முக்கியம், வாட்ச்லாம் செட் ஆகாது என்று மீரா கூற ரம்யா சிறிது டென்ஷன் ஆனாள். ஐயோ சரி, அப்போ இந்த சென்ட் பாட்டில் வாங்கி கொடு, ரொம்ப வாசனையாக இருக்கும் என்று ரம்யா கூற மீரா வெட்கத்துடன், அதெல்லாம் வேணாம், அவருக்கு இந்த பர்ஃப்யூம் விட என்கிட்ட இருந்து வர மல்லிப்பூ வாசனை தான் ரொம்ப பிடிக்கும். நேற்று நைட்டு கூட என் கையை பிடிச்சிட்டு, என்னடி சொன்ன? அப்போ நேற்று நைட்டு ஆதி சார் கூட இருந்தியா? ஐயோ, அப்படியா சொன்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வேணாம், வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல என்று மீரா கூற ரம்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது. பைத்தியக்காரி, எதுக்கடி என்னை கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணுற? பெல்ட் வேணாம், வாட்ச் வேணாம், பர்ஃப்யூம் வேணாம், அப்போ பேசாமல் அவருக்கு ஒரு கன்று வாங்கி கொடு, அதுதான் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அசுரனுக்கு பர்ஃபெக்டான கிஃப்ட்டு, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உன் ஞாபகமாக அதை கையிலேயே வச்சு சுற்றிட்டுருப்பாரு. என்னால் விடு, நான் போகிறேன் என்று ரம்யா கோபத்தில் நடக்க
மீரா ரம்யாவின் கையை பிடித்து கொண்டாள். ஏ ரம்யா, என்னடி இது? கிண்டல் பண்ணாத, ஏதாச்சும் நல்ல ஐடியா கொடு. இங்க பாரு மீரா, உன்னோட ஆதியை பற்றி உனக்கு தானே நல்லா தெரியும். நீயே யோசி, அவருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்னு. உன்னை தவிர வேறு யாருக்கு தெரியும்? நீயே நல்லா யோசிச்சு அவருக்கு ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கி கொடு. அவருக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று ரம்யா கூற மீரா சற்று யோசித்தாள். அதுவும் கரெக்டு தாண்டி. ஆதிக்கு நானே ஏதாச்சும் யோசிச்சு நல்ல கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும். பெல்ட்டு, வாட்சு, பர்ஃப்யூம்லாம் மற்றவங்க கொடுக்கறது. ஆனால் என் அசுரனுக்கு நான் கொடுக்கறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் என்று கூறியவள் பிடிவாதமாக ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கினாள். ரம்யாவிற்கு பொறுமை காற்றில் பறந்தது. மீரா, எத்தனை கடை ஏறி இறங்கிட்டோம், எதுவுமே நீ வாங்கல. நீ ஆதி சாருக்கு பிடிச்ச பொருளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் கால் தேஞ்சு போயிடும். நீ தேடு, நான் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பாப்கார்ன் டப்பாவை வாங்கி கொண்டு அங்கே இருந்த இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தாள் ரம்யா. மீரா விடாமல் அந்த பிரம்மாண்ட மாலின் மூளை முடுக்குகள் எல்லாம் தேடி அலைந்து கொண்டிருந்தாள். சுமார் அரை மணி நேரம் கழித்து மீராவின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகையோடு ரம்யாவிடம் ஓடி வந்தாள். ரம்யா பாப்கார்னை வாயில் போட்டபடி, அப்பாடா, ஒரு வழியா அந்த ராஜகுமாரிக்கு அந்த அதிசய பொருள் கிடைச்சிருச்சா? ஏ மீரா, என்னடி வாங்கின? எங்க எனக்கு காட்டு. அதெல்லாம் முடியாது. இது எனக்கும் அதிசாருக்கும் இடையில இருக்கிற ஒரு ரகசியம். அன்னைக்கு அவர் கையில் இந்த கிஃப்டை கொடுத்ததுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ என்று மீரா கூற ரம்யா சலித்து கொண்டே எழுந்தாள். அது சரி, சரி வா சீக்கிரம் போகலாம். இதுக்கப்புறம் இருந்தால் விஸ்வாசர் நம்மளை தேடிட்டு இங்கே வந்துடுவார் என்று சொல்லிவிட்டு இருவரும் மெல்ல நடந்து விஸ்வா காத்திருந்த அந்த பிரம்மாண்டமான பட்டு சேலை பகுதிக்கு வந்தனர். அங்கே நூற்றுக்கணக்கான சேலைகள் வண்ணமயமாக காட்சியளித்தன. விஸ்வா சில சேலைகளை மீரா மற்றும் ரம்யாவிடம் காட்டி கருத்து கேட்டுக்கொண்டிருந்தான். மீரா ஒரு சேலையை தொட்டு பார்த்து கொண்டிருந்த போது எதேச்சையாக அவளது பார்வை எதிரே இருந்த மக்கள் கூட்டத்தின் பக்கம் சென்றது. ஒரு நிமிடம் அவளது இதய துடிப்பை நிறுத்தியது. அங்கே அந்த மாலின் நெரிசலான மக்கள் கூட்டத்திற்கு நடுவே ஒரு தூணில் சாய்ந்து கொண்டிருந்தான் ஆதி. அவன் ஒரு கருப்பு நிற சட்டையும் ஜீன்ஸும் அணிந்து கண்களில் ஒரு கூர்மையான காதலோடு மீராவையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனை அங்கே மீரா துளி கூட எதிர்பார்க்கவில்லை. மீரா தனக்குள், என்ன இது, ஆதி சாரா? இவர் எப்படி இங்கே வந்தாரு? கடவுளே, விஸ்வாசர் வர கூட இருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல என்று மனதிற்குள் முணுமுணுத்தபடி மீரா திகைத்து போய் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி அவளை பார்த்து ஒரு மெல்லிய கள்ள சிரிப்பை உதிர்த்தான். விஸ்வா ஒரு சேலையை எடுத்து ரம்யாவிடம் காட்டிக் கொண்டிருந்த அந்த சில வினாடிகளில் ஆதி மின்னல் வேகத்தில் முன்னேறினான். மீரா சுதாரிப்பதற்குள் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொண்டு அவளது கையை பற்றி தன் பலமான கரங்களால் அப்படியே இழுத்தான். மீரா சட்டென்று அதிர்ச்சி அடைந்தாள். அவளது அலறல் தொண்டைக்குள்ளேயே நின்றது. ஆதி அவளை ஒரு இருட்டான ஆடை மாற்றும் அறைகள் இருக்கும் பகுதியை நோக்கி இழுத்துச் சென்றான். அங்கே மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்தது. ஒரு பெரிய திரை சீலைக்கு பின்னால் அவளை அப்படியே சாய்த்து தனது இரு கைகளாலும் அவளை சிறைப்பிடித்தான். ஐயோ ஆதி, என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விஸ்வா சர்வரா இருக்காரு, அவர் பார்த்தா பிரச்சனை ஆயிரும். ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு கிஃப்ட் வாங்க தானே இங்கே வந்த. எனக்காக என்னடி வாங்கி வச்சிருக்க என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்க மீராவிற்கு மூச்சு வாங்கியது. ஆதியின் உடல் சூடு அவளது நனைந்த உணர்வுகளை மீண்டும் கிளறிவிட்டது. விஸ்வா வெளியே இருக்கிறான் என்ற பயமும் ஆதியின் இந்த திடீர் ரொமான்ஸும் அவளை ஒரு விசித்திரமான இன்பத்தில் ஆழ்த்தியது. அதெல்லாம் நான் இப்போ காட்ட மாட்டேன், உங்கள் பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் என்று மீரா பேசிக்கொண்டிருக்க ஆதி அவளது இதழ்களை தனது கட்டை விரலால் வருடி மிரட்டலான காதலோடு பார்த்தான். மீரா அவனது சட்டையை பலமாக பற்றி கொண்டாள். அந்த குறுகிய இடத்தில் அசுரனின் மூச்சுக்காற்றும் மீராவின் வளையல் சத்தமும் ஒரு மௌனமான காதல் இசையை வாசித்து கொண்டிருந்தது.
விஸ்வா ஒரு பச்சை நிற பட்டுப்புடவையை தூக்கி பிடித்து, ஏ மீரா, இந்த கலர் எப்படி இருக்குன்னு பாரு என்று திரும்பியவனுக்கு பெரிய அதிர்ச்சி. அங்கே மீராவை காணவில்லை, வெறும் காற்றுதான் நின்று கொண்டிருந்தது. ரம்யா, மீரா எங்கே போயிட்டா? எவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தா என்று விஸ்வா கூற, ரம்யா பாப்கார்ன் டப்பாவை கவிழ்த்து பார்த்து கொண்டிருந்தவள் விஸ்வாவின் சத்தம் கேட்டதும் சுதாரித்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். மீரா அங்கே இல்லை. சார், நானும் கவனிக்கல. அவ இங்கே தான் எங்கேயோ போயிருப்பா. நீங்கள் இருங்க, நான் போய் பார்த்து கூப்பிட்டு வரேன் என்று கூறிவிட்டு ரம்யா அந்த கூட்ட நெரிசலுக்குள் புகுந்தாள். அந்த ட்ரையல் ரூம் ஏரியா பக்கம் நடந்து கொண்டிருந்தாள். ஒரு பெரிய திரைக்கு பின்னால் லேசாக தெரிந்த ஆதியின் காலணிகளை கண்டதும் அவளுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. மெல்ல எட்டி பார்த்த ரம்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அங்கே ஆதி மீராவை சுவரோடு சேர்த்து அழுத்தி அவளது முகத்திற்கு மிக அருகில் குனிந்து ஏதோ தீவிரமாக கிசுகிசுத்து கொண்டிருந்தான். மீரா வெட்கத்தில் முகம் சிவந்து போய் ஆதியின் சட்டையை பிடித்து கொண்டு திருட்டுத்தனமாக சிரித்து கொண்டிருந்தாள். ஆதியின் கை மீராவின் இடையே சுற்றி வளைத்து அவளை பூ போல பூட்டி வைத்திருந்தது. ரம்யா கண்களை உருட்டியபடி தனக்குள், அடி பாவி, என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? மேன்ஷன்ல தான் அநியாயம் பண்றீங்கன்னா மார்க்கெட் மால்னு எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிட்டிங்களா? அதுவும் விஸ்வாசர் 10 அடி தூரத்தில் இருக்கும்போதா? இதை மட்டும் விஸ்வாசர் பார்த்தாரு என்ன நடக்கும் என்று முழித்து கொண்டிருந்தால் திடீரென்று பின்னால் இருந்து விஸ்வா வரும் சத்தம் கேட்டது. ஏ ரம்யா, என்னாச்சு? இங்க நிற்கிற என்று அவன் கேட்க ரம்யா பதறி போனாள். ஐயோ, என்ன இது? விஸ்வா சார் வராரு. இப்போ மட்டும் அவர் இங்கே எட்டி பார்த்தாரு, அவ்வளோதான். இவங்க லவ் ஸ்டோரிக்கு இப்பயே எண்டு கார்டு போட்டுருவாரு. என்ன பண்ணுறது ரம்யா என்று முணுமுணுத்தவள் உடனே ஒரு முடிவெடுத்தாள். அட விஸ்வா சார், என்ன இது? நீங்கள் இங்கே வந்துட்டீங்க? ஒன்றும் இல்லை, மீராவை தேடி தான் வந்தேன். அங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. மீராவா என்று அவன் ஒரு அடி எடுத்து வைக்க ரம்யா கைகளை நீட்டிக்கொண்டு அவன் முன்னால் வந்து தடுத்தாள். இருங்க சார், எங்கே போகிறீங்க? ஏய், அங்கே ட்ரையல் ரூம் பக்கத்தில் மீரா மாதிரியே இருக்கு. ஐயோ சார், உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்கே சுற்றி பாருங்க, எத்தனை பேர் உங்களையே பார்க்குறாங்க. ஏ ரம்யா, பார்த்தா என்ன? அது இல்லை சார், எல்லாருக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் மட்டும் இந்த ட்ரையல் ரூம் பக்கம் போனீங்க, அவ்வளோதான். யாராச்சும் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு இவ்வளோ பெரிய மாஃபியா டான் கேர்ள்ஸ் ட்ரையல் ரூம் பக்கம் என்ன வேலைன்னு சொல்லி கிளின்னு கிழிச்சிருவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? என்ன நமக்கா? நமக்குன்னா நமக்கு இல்லை, உங்களுக்கும் ஆதி சாருக்கும். உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆயிரும்ல, அதுக்காக தான் இங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. அதெல்லாம் சரி, இப்போ மீரா எங்கே போனா? சீக்கிரம் வீட்டுக்கு வர போகணும். அவள் ரொம்ப பயந்தவ, தனியாக எங்கேயாச்சும் போய் பயந்துட்டுருப்பா. யாரு? அவ தானே? அவள் சேஃபான இடத்துல தான் இருக்கா. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை சார், நான் தான் பாப்கார்ன் சாப்பிடணும் போல இருக்குன்னு அவளை வாங்கிட்டு வர சொன்னேன். அவள் கீழே தான் போயிருக்கா. ஏ ரம்யா, இப்போ தானே ஒரு டப்பா காலி பண்ணேன், அதுக்குள்ளே இன்னொன்னா? என்ன சார் பண்ணுறது, பசிக்குதில்ல, அதுக்காக தான். சரி வாங்க, நம்ம போய் சாரீலாம் செலக்ட் பண்ணலாம் என்று கூறியவள் சட்டென்று விஸ்வாவின் கையை பிடித்து கொண்டு மீண்டும் அந்த சாரி செக்ஷனிற்கு அழைத்து சென்றாள். ரம்யா விஸ்வாவின் கையை பிடித்ததும் ஒரு நொடி அதிர்ந்து போனான் விஸ்வா. அந்த மாலின் ஒரு பகுதியில் விஸ்வாவின் கண்ணில் படாமல் ஆதி மீராவை தனிமைப்படுத்தினான். அவளது கையை பிடித்து இழுத்துக்கொண்டு லிஃப்ட் அருகே கூட்டி வந்தான். ஆதி, என்ன பண்ணுறீங்க? விஸ்வா சார் தேடுவாரு, என்னை விடுங்க என்று மீரா கூற ஆதி அவளது கண்களை ஊடுருவி பார்த்தான். நாடி நீ எவ்வளோ ஆசையாக கூப்பிட்ற, வரமாட்டியா? அதுக்கு இல்லைங்க, விஸ்வா சார் வேற இருக்காருல்ல. சரி, இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? ஒன்றும் இல்லை, மேலே தியேட்டரில் ஒரு சூப்பர் மூவி ஓடிட்டுருக்கு, 2 பேர் பார்த்துட்டு வரலாம். என்ன படத்துக்கா? என்னால் முடியாது. ஒரு 2 மணி நேரம்டி எனக்காக.
உன் கூட ஒன்றா படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதெல்லாம் வேணாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். அங்கே ரம்யா வேற தனியாக சமாளிச்சிட்ருப்பா. நம்ம கிளம்பலாங்க என்று மீரா கூற ஆதி எதையும் கேட்கவில்லை. அவளை தூக்குவது போல தூக்கி அந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருக்குள் அழைத்து சென்றான். உள்ளே நுழைந்த மீராவிற்கு தூக்கி வாரி போட்டது. அந்த பெரிய தியேட்டரில் ஒரு ஆள் கூட இல்லை. பின் வரிசையில் மட்டும் மங்கலான சிவப்பு விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. என்னங்க இது, யாரையுமே காணோம், இன்னும் படம் ஸ்டார்ட் ஆகலையா என்று மீரா கேட்க ஆதி கர்வமான சிரிப்புடன் அவளை ஒரு சீட்டில் அமர வைத்தான். இங்க பாரு, படம் ஆரம்பிச்சாலும் யாரும் வரமாட்டாங்க. ஏன்? அது ஒன்றும் இல்லை, இந்த தேட்டரில் இருக்கிற எல்லா சீட்டையும் நான் பிளாக் பண்ணிட்டேன். எனக்கு இந்த தேட்டரில் நீயும் நானும் மட்டும்தான் என்று ஆதி கூற மீரா அதிர்ச்சியில் வாயை பிளந்தாள். என்ன, எல்லா சீட்டையும் பிளாக் பண்ணிட்டீங்களா? எதுக்குங்க இதெல்லாம் பண்ணுறீங்க? என்ன, யாழ் கூட ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்க போகிறேன். எவனாவது கூட உட்காந்துருந்தா செம்ம காண்டாகும், அதுக்காக தான் என்று ஆதி கூற மீரா சிரித்து கொண்டிருந்தாள். படம் ஆரம்பமானது. திரையில் பிரம்மாண்டமான டைட்டில்கள் ஓடின. ஆனால் அது ஒரு காதல் படம் அல்ல. ஆரம்பமே அதிரடியாக இருந்தது. கார்கள் பறப்பதும் ரத்தம் தெறிக்கும் சண்டை காட்சியுமாக அது ஒரு செம்ம ராவான ஆக்ஷன் படமாக இருந்தது. மீரா திரையை பார்த்துவிட்டு ஆதியை முறைத்தாள். நாடி அப்படி பார்க்குற? என்ன இது, லவ் பண்ணுற பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் மூவி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஏதோ டைட்டானிக் மாதிரி ரொமான்டிக்கான படத்தை கூட்டிகிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இங்கேயும் எப்போ பார்த்தாலும் ஃபைட்டு சண்டைன்னு என்று மீரா கூற ஆதி அவளது தோளில் கை போட்டு இன்னும் நெருக்கமாக இழுத்தான். ஏண்டி, அதான் ரொமான்ஸ் பண்ண உன் பக்கத்துலேயே நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு ஸ்க்ரீனில் எதிர்பார்க்குற? ஸ்க்ரீனில் என்ன நடக்கணுமோ நான் இங்கே லைவாக பண்ணுறேன் என்று கூறியபடி அவளது கன்னத்தை தன் விரல்களால் வருடி அவள் காதோரம் குனிந்து அழகான முத்தமிட்டான். ஆதி அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பினான். திரையில் ஒரு பெரிய குண்டு வெடிப்பது போல காட்சி ஓட அந்த ஒளியில் மீராவின் முகம் சிவப்பாக மின்னியது. ஆதி அவளது இதழ்களை தன் கட்டை விரலால் அழுத்தி தேய்த்தான். மீரா மூச்சிறைக்க அவனது சட்டையை பற்றி இழுத்து, ஆதி, இது தியேட்டர், யாராவது வந்துட போகிறாங்க. யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன்ல, இது என்னோட ஏரியா. இந்த இருட்டில் அந்த ஸ்க்ரீன் வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இந்த ஆக்ஷன் ஹீரோவை இன்னைக்கு நீ உன் காதலால் சுட்டு கொண்டுட்ருக்க என்று கூறியவன் அவளது கழுத்தில் தனது முகத்தை புதைக்க மீரா கண்களை மூடி அந்த சிலிர்ப்பை அனுபவித்தாள். திரையில் ஹீரோ 100 பேரை அடித்து கொண்டிருந்தான். ஆனால் இங்கே ஆதி மீராவின் ஒரு சிறிய பார்வையில் அடிபணிந்து கிடந்தான். ஆதி, நான் ஒன்று சொல்லட்டா? உங்களுக்கு எப்படி லவ் பண்ணணும்னு கூட தெரியல. ஆனால் இந்த யதார்த்தம் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி வேறு யாராலையும் என்னை லவ் பண்ண முடியாது என்று மீரா கூற ஆதி அவளை தூக்கி தன் மடியில் அமர வைத்து கொண்டான். அந்த பிரம்மாண்டமான தியேட்டரில் ஆக்ஷன் படத்தின் சத்தத்திற்கு நடுவே இரு இதயங்களின் மெல்லிய காதல் மொழிகள் மௌனமாக பரிமாறப்பட்டன. ஷாப்பிங் மாலில் அந்த பரபரப்பான சூழலுக்கு பிறகு விஸ்வாவும் ரம்யாவும் அந்த பிரம்மாண்டமான பட்டு சேலையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பகுதியில் வந்து ஒவ்வொரு சேலையாக எடுத்து பார்த்து கொண்டிருந்தனர். விஸ்வாவின் பார்வை ரம்யாவின் பக்கம் திரும்பியது. விஸ்வா ஒரு மெரூன் நிற சேலையை தடவி பார்த்தபடியே ரம்யாவை பார்த்து கேட்டான். இந்த சாரி எப்படி இருக்கு? என்ன சார் இது, நல்லாவே இல்லை, நம்ம வேற பார்க்கலாம். அந்த ரெட் கலர் சாரி எடுங்க என்று ரம்யா உற்சாகமாக ஷாப்பிங் செய்து கொண்டிருக்க விஸ்வா ரம்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, எவ்வளோ பில்டப் கொடுக்குற? உனக்கு சாரியை பற்றி என்ன தெரியும்? இது வரைக்கும் ஒன்று சாரி கட்டி நான் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே குர்த்தியில் தான் சுற்றிட்டுருப்ப. ஏய், உண்மை சொல்லு, உனக்கு சாரியை பற்றி தெரியுமா, இல்லை சும்மா ஆக்ஷன் பண்ணிவிட்டு பில்டப் காட்டிகிட்ருக்கியா என்று விஸ்வா கூற ரம்யா நக்கலான சிரிப்புடன், ஹலோ சார், யார் சொன்னா எனக்கு சாரி பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு?
சாரி கட்டலனா அந்த பொண்ணுக்கு சாரியை பற்றி எதுவும் தெரியாதுன்னு நினப்பா. ஒரு சாரியை தொட்டு பார்த்தே அது என்ன ரகம், எங்கேருந்து வந்திருக்குன்னு கூட நான் சொல்லிடுவேன். எனக்கு சாரி கட்ட பிடிக்காது, அதனால தான் நான் சாரி கட்டுறதில்ல என்று ரம்யா கூற விஸ்வா புன்னகையுடன், என்ன சாரி கட்ட பிடிக்காதா? என்னதான் பொண்ணுங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டு சுற்றினாலும் ஒரு பொண்ணு சேலை கட்டினா அது அழகே தனி, பார்க்குறதுக்கே அவ்வளோ லட்சணமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதெல்லாம் உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையா என்று விஸ்வா எதேச்சையாக கேட்க, அந்த ஒரு கேள்வி ரம்யாவின் முகத்தில் இருந்த சிரிப்பை ஒரு நொடியில் உருவி எடுத்தது. அவளது கண்கள் சற்று தொலைந்தன. ரம்யா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். எப்போதும் துள்ளி குதிக்கும் அந்த சுட்டி பெண்ணின் குரலில் இப்போது ஒரு கணம் ஏறி இருந்தது. இல்லை சார், எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. நல்லது எது கெட்டது எது, அழகு ஆபாசம்னு பிரித்து சொல்ல எனக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது என்று ரம்யா கூற விஸ்வா அதிர்ச்சியில் ரம்யாவை பார்த்தான். அவனுக்கு ரம்யாவை பற்றி இவ்வளவு ஆழமாக தெரியாது. என்னோட அம்மா அப்பா சின்ன வயசில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது சொத்துக்காக தான் என்னை அவங்க கூட வச்சுருந்தாங்கன்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே சொத்தெல்லாம் அவங்க கைக்கு போனதுக்கப்புறம் என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியாக சாப்பாடு போட மாட்டாங்க, நாள் முழுக்க வேலை வாங்குவாங்க, வெளியே எங்கேயும் விட மாட்டாங்க, ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சு ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன். ஆனால் ஒரு நாள் என் சித்தப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஏதோ பிஸ்னஸ் ப்ராஜெக்டுக்காக அவரோட பார்ட்னர் கூட நான் ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணணுமா. அவருக்கு என்னை பற்றி கவலையே கிடையாது, பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் தான் முக்கியம். இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். இவ்வளோ பெரிய சென்னை சிட்டியில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு மார்க்கெட்டில் தனியாக நின்றுட்டு இருந்தேன். அங்கே தான் என்னை லக்ஷ்மி ஆண்டி பார்த்தாங்க. என் பிரச்சனையை கேட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த மேன்ஷனில் தான் எனக்கு அவங்க ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தாங்க என்று ரம்யா தன் கண்களில் விளைந்த கண்ணீரை துடைத்து கொண்டு கூற விஸ்வா அவளை விசித்திரமான பார்வையால் பார்த்தான். எப்போதும் சிரித்து கொண்டபடி சுட்டித்தனமாக குறும்புகள் செய்யும் இந்த பெண்ணிற்குள் இவ்வளவு பெரிய காயமா என்று அவன் மனம் வலித்தது. இப்போ நீங்கள் கேட்டீங்களே, இதெல்லாம் உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்கலையான்னு. சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லை. எனக்கு சாரி கட்டவும் பிடிக்காது, ஏன்னா யாருமே எனக்கு பாசமாக எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது என்று ரம்யா கூற விஸ்வா அவன் மனதிற்குள் ஒரு பெரிய பாரத்தை உணர்ந்தான். இத்தனை நாள் அவளை ஒரு சாதாரண வேலைக்கார பெண்ணாகவோ அல்லது மீராவின் தோழியாகவோ பார்த்த அவனுக்கு இப்போது அவள் விசித்திரமாக தெரிந்தாள். ஆனால் ரம்யா சோகத்திலேயே மூழ்கி இருக்க விரும்பவில்லை. அவள் சட்டென்று தன் கண்ணீரை துடைத்து கொண்டு பழையபடி உற்சாகமாக மாறினாள். அட விடுங்க சார், அதெல்லாம் பழைய கதை. ஆனால் இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா? லக்ஷ்மி ஆண்டி இருக்காங்க, நீங்கள் ஆதி சார்லாம் எங்களை எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த மீரா லூசு என் கூடயே சுற்றிட்டுருப்பா. நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று சிரித்து கொண்டு பேசியவளின் மன வலிமையை கண்டு விஸ்வா வியந்து போனான். கஷ்டத்தை மறைத்து கொண்டு பிறரை சிரிக்க வைக்கும் ரம்யாவின் குணம் அவனுக்கு பிடித்து போனது. ஷாப்பிங் மால் வாசலில் மாலை நேரத்து விளக்குகள் ஜொலித்து கொண்டிருக்க ஷாப்பிங் வெற்றிகரமாக முடிந்தது. விஸ்வா தான் வாங்கிய அந்த பெரிய பெரிய பெட்டிகளை மேன்ஷன் முகவரிக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைப்பதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். லாரியில் அந்த பார்சல்கள் ஏற்றப்படுவதை உறுதி செய்துவிட்டு அவன் மெல்ல திரும்பி வந்தான். அங்கே ரம்யா ஒரு ஓரமாக நின்று விஸ்வாவிற்காக காத்து கொண்டிருந்தாள். ரம்யா தனது கடந்த காலத்தை பற்றி சொன்ன பிறகு விஸ்வாவின் பார்வையில்
அவள் மீது ஒரு தனி மரியாதையும் பாசமும் குடிகொண்டது. விஸ்வா ரம்யாவின் அருகில் வந்தான். அவனது கையில் ஒரு சிறிய காகித பை மட்டும் தனியாக இருந்தது. மற்ற எல்லா உடைகளையும் அவன் கொரியர் லாரியில் ஏற்றிவிட்டான். ஆனால் இது மட்டும் அவன் கையில் பத்திரமாக இருந்தது. விஸ்வா ரம்யாவின் அருகே வந்ததும் அவளது முகத்தை பார்க்காமல் கொஞ்சம் தயக்கத்துடனும் அதே சமயம் புன்னகையுடனும் அந்த கவரை அவளிடம் நீட்டினான். ரம்யா, இந்தா இதை வச்சுக்கோ என்று விஸ்வா கொடுக்க ரம்யா குழப்பத்துடன், என்ன சார் இது, என்கிட்ட கொடுக்குறீங்க? அதை நீயே ஓப்பன் பண்ணி பாரு என்று விஸ்வா கூற ரம்யா மெல்ல அந்த கவரை திறந்தாள். உள்ளே ஒரு மிக அழகான மென்மையான பட்டு சேலை இருந்தது. அதன் நிறமும் அதில் இருந்த நுணுக்கமான வேலைப்பாடுகளும் பார்த்த அவளது கண்கள் விரிந்தன. சார், இது ரொம்ப அழகா இருக்கு, ஆனால் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க என்று ரம்யா கூற விஸ்வா அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். இது மற்றவங்களுக்காக எடுத்ததில்லை, இது உனக்காக நான் ஸ்பெஷலாக எடுத்தது. வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்கவோ, உனக்கு இந்த மாதிரி உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கவும் யாரும் இல்லைன்னு சொன்னேல, உனக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். ஆதி பர்த்டே அன்னைக்கு நீ இதை கட்டிட்டு வரணும் என்று கூறியவன் அங்கிருந்து சட்டென்று நடந்தான். ஒரு நிமிடம் நின்று திரும்பி ரம்யாவை பார்த்து ஒரு அழகான நிஜமான புன்னகையை உதிர்த்தான். ரம்யா அங்கேயே சிலையாக நின்று விஸ்வாவை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்குள் ஒரு புதிய தெம்பும் பாதுகாப்பான உணர்வும் பிறந்தது. விஸ்வா மற்றும் ரம்யாவின் இந்த அழகிய தருணம் அந்த ஷாப்பிங் பயணத்தின் மிக அழகான ஒரு பகுதியாக மாறியது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.